சென்னையில் கடந்த ஒரு வாரத்தில் 6 பேர் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இது வீட்டில் தனியாக வசிக்கும் பெண்கள் மற்றும் முதியவர்களை அச்சமடைய செய்துள்ளது. சென்னை தியாகராய நகரில் வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி சாந்தி கடந்த 31ஆம் தேதி கொலை செய்யப்பட்டு கிடந்தார். வீட்டில் இருந்த நகை மற்றும் வீட்டின் சொத்து பத்திரமும் கொள்ளை போனது தெரிய வந்தது. சென்னை மேற்கு மாம்பலம் முத்தாலம்மன் கோவில் தெருவில் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்த லட்சுமி சுதா என்ற வழக்கறிஞர் கொலை, சென்னை பெரம்பலூரைச் சேர்ந்த வருவாய் ஆய்வாளராக பணியாற்றிய மணிமாறன் என்பவர் கூலிப்படை கும்பலால் கடத்தி கொலை போன்ற சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் சென்னை 1000 விளக்கு பகுதியில் வசித்து வரும் பழனி என்பவரின் மனைவி தனலட்சுமி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த போது கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுபோல சென்னையில் கடந்த சில நாட்களாக அடுத்தடுத்து நடந்து வரும் கொலை சம்பவங்கள் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வீட்டில் தனியாக வசிக்கும் முதியோர்கள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னை மாநகர போலீசார் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும், தனியாக உள்ள முதியோர்களை பற்றி கணக்கெடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கையை தீவிரப்படுத்தி உள்ளதாகவும் சென்னை மாநகர காவல் ஆணையர் ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் எழிலரசன்.